சிம்பிள் ஸ்டெப் தான் கைஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து 3 ஸ்டெப் தான். ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ல வாங்கிக்கலாம். ஸோ இதில் ஆர்டர் நோ கொடுத்து வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இது பார்த்துப்போம். என்ன அப்படின்னா அந்த சேஃபால் வாலெட்டில் என்ன யூஸ் ப்ரோ, ஏன் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ ஹார்ட்வேர் வாலெட் ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னா வாலெட் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்கதும் எக்ஸ்சேஞ்சில் ஃபண்ட் வைக்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க சென்ட்ரலைஸ். அதாவது நீங்கள் உங்களோட ஃபண்டு முழுக்க அந்த எக்ஸ்சேஞ்சு சார்ந்து தான் இருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்சில் எதுவும் ஹேக்கோ ஆர் வந்து எதுவும் அந்த எக்ஸ்சேஞ்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா உங்களோட ஃபண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? மோஸ்ட்லி எக்ஸ்சேஞ்ச் வந்து நல்லா செக்யூராக தான் இருப்பாங்க. அதை தாண்டியும் ஆனால் ஹேக்கிங் வந்து நடக்கும். சரியா? ரீசெண்டாலாம் வந்து ஒரு சில இதிலலாம் டிஃபீலலாம் வந்து ஹேக்கிங் நடந்து அதே மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்ச்லேயும் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரேராக வந்து நடக்கும். ஸோ அப்படி நடக்கக்கூடாது, முழுக்க என்னோடய ஃபண்ட் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களும் அதே மாதிரி நான் வந்து லாங் டேர்முக்கு, அதாவது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 6 ஃப்யூச்சர் ஒரு பெரிய லாங் டேர்ம் ரொம்ப நாளைக்கு வந்து நான் பிட்காயின் வந்து $1 lakh தாண்டி போகிறது மாதிரி அந்த அளவுக்கு வரைக்கும் நான் வந்து ஹோல்டு பண்ண போகிறேன். பிட்காயின், எத்தீரியம், USDT எனி காயின் நான் வந்து அந்த அளவு பெரிய லெவலில் ஹோல்டு பண்ண போகிறேன், லாங் டேர்முக்கும் ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்னு உள்ளவங்களும் தாராளமாக நீங்கள் வந்து ஹார்ட்வேர் வாலெட்டு வாங்கலாம். அதாவது அமௌண்ட் ஹையாக வச்சு பண்ணுறவங்க, லாங் டேர்முக்கு பண்ணுறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். சரியா? ஸோ இது எதனால் நம்ம வந்து ஹார்ட்வேர் வாலெட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட், வயா வாலெட் இந்த மாதிரி நிறைய மொபைல்லேயே வாலெட்லாம் இருக்குது. ஆனால் அந்த வாலெட்டு கூட நிறைய டைம் நிறைய பேருக்கு ஹேக் ஆகிருக்கு. ரீசெண்டாக நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, ட்ரஸ்ட் வாலெட்லாம் வந்து ஹேக் ஆகிட்டுன்னு. அது காரணம் என்னென்னா, ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக வேறு எதுவும் ஒரு சில காயின் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது வழியாக ஈஸியாக வந்து அவங்க வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க உங்களோட பேப்பர் வாலெட்டை. அதாவது பேப்பர் வாலெட்னால் ஒன்றும் இல்லை, ட்ரஸ்ட் வாலெட்டு, அட்டாமிக் வாலெட்டு, சேஃபால், மொபைல் வாலெட், ஸோ இந்த மாதிரி வாலெட்லாம் வந்து ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. சரியா? அதாவது எக்ஸ்சேஞ்சிலையும் கொஞ்சம் இருக்குது, இதுலேயும் கொஞ்சம் இருக்குது. எதுவுமே வந்து நமக்கு வந்து ஹேக் ஆகக்கூடாது. முழுக்க நம்மளோட ஃபண்டு சேஃபாக இருக்கணும். அதுவும் நம்ம ஃபண்டு நம்மக்கிட்டேயே இருக்கணும், பாக்கெட்லேயே வச்சுக்கணும்னு கூட நினைக்கிறவங்க தாராளமாக வாலெட் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது சொல்லிக்கலாம். இப்போ ஆப்கானிஸ்தான் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. ஸோ அப்போ ஒரு கண்ட்ரியில் ஒரு எல்லோரும் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னா ஃபண்டெல்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட ஃபண்ட் வந்து அங்கேயே லாக் ஆகிரும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஹார்ட்வேர் வாலெட் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, பாக்கெட்லேயே நம்மளோட ஃபண்டை கிரிப்டோ வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் வந்து பேங்க் வழியாக வந்து விட்ரா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது கிரிப்டோவுக்கு. ஏன்னா கிரிப்டோ பற்றி நிறைய பேருக்கு தெரியும், முழுக்க டீசென்ட்ரலைஸ். ஸோ அந்த மாதிரி பல ரீசனுக்காக ஹார்ட்வேர் வாலெட் வந்து வச்சுருப்போம். அதை தாண்டியும் ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா ஏர் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சேஃபால் வாலெட் வச்சுருக்கவங்களுக்கு இவங்க வந்து ஏர் ட்ராப், அதாவது ஃப்ரீ காயின்ஸ் வந்து அப்பப்போ கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம் கொடுத்த காயின்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஒர்த்தாக இருந்திருக்கு. அதாவது $500, $1000, $2000 மேலெலாம் வந்து ஒரே ஒரு வாலெட்டை மட்டும் வச்சு ஃப்ரீ காயின்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்லேயும் அந்த மாதிரி ஏர் ட்ராப்லாம் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டு சேஃப்டிக்காகவும் இந்த மாதிரி ஏர் ட்ராப்புக்கும் இந்த மாதிரி ஒரு சில ரீசனுக்காகவும் ஹார்ட்வேர் வாலெட் வந்து வாங்குகிறோம். சரியா? கிளியர்? சரி, ஓகே கைஸ். இது எப்படி வாங்கணும் அப்படின்னா சிம்பிள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் இந்த பேஜ் வரும். ஆர்டர் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு எத்தனை வாலெட் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்ன அப்படின்னா, 1 வாங்கினீங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் வரும். அதாவது $50 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ், அரௌண்ட் $10 வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வரும். 2 வாங்கினீங்கன்னா அந்த ஷிப்பிங் சார்ஜ் வராது. ஸோ 1-2 உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா 2 வாங்கிக்கிறது பெட்டர். சரியா? நான் வந்து 2 தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதான் நான் வந்து போட்டிருந்தேன். சரியா? ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு குவான்டிட்டி $99.98. சரியா? சரி, இதை வந்து நீங்கள் ஆர்டர் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கேட்கும் அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து உங்களோட மெயில் ஐடி, அடுத்து வந்து உங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து கேட்கும். ஸோ அதை என்டர் பண்ண முன்னாடி நல்லா செக் பண்ணிக்கோங்க, இந்த வெப்சைட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னு. சரியா? ஏன்னா ஆன்லைனில் நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த வாலெட்டுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சரியா? சூஸ் பண்ணிக்கிட்டு இதில் குவான்டிட்டி உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சரியா? 1 வாங்குங்க, அப்படி இல்லைனா 2 வாங்குங்க. ஸோ நான் வந்து 2 வாங்கினேன். சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, டைரெக்டாக நீங்கள் வந்து செக் அவுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களோட மெயில் ஐடியும் உங்களோட அட்ரஸும் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். சரியா? என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் என்ன வரும்னா, இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன். நான் வந்து பேபால் யூஸ் பண்ணி பை பண்ணேன். நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஆர் டெபிட் கார்டில் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் சப்போர்ட் ஆகிற டெபிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம்.
கிரிப்டோ ஆப்ஷன் யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஆனால் நான் பை பண்ணும்போது எனக்கு இந்த கிரிப்டோ ஆப்ஷன் எனக்கு காமிக்கலை. ஆனால் நிறைய பேர் நம்ம மெம்பர்ஸ்லாம் குரூப் மெம்பர்ஸ்லாம் பிஎன்பி பிட்காயின்லாம் யூஸ் பண்ணி பை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. மேபி நான் வந்து வாங்கும்போது கவனிக்காமல் இருந்தேனான்னு தெரியலை. நான் வந்து யூஸ்வலாக வந்து பேபால் வந்து யூஸ் பண்ணுவேன். சரியா, எனக்கு பேபால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நான் பேபால் யூஸ் பண்ணி பை பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் வந்திருக்கு அப்படின்னு நான் வந்து காமிக்கிறேன். டோட்டலாக $100. ஆனால் $100 ப்ளஸ் பேபால் சார்ஜ் கொஞ்சம் வரும். அதாவது சேஃப் வாலெட் இது இந்த வாலெட்டில் அவங்க சைடு பிடிக்க மாட்டாங்க. பேபால் சார்ஜ் கொஞ்சம் ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. டோட்டலாக எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா $7,811 வந்து போயிருக்கு. சரியா, ஸோ இவ்வளோ தான். நீங்கள் வந்து 3 ஸ்டெப்பும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த மெயில் ரிசீவ் ஆகும். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து டெலிவர் ஆகும். சரியா, ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் ஸ்டெப். இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும், 10% கூப்பன் எப்படி வந்து ஆக்டிவ் பண்ணலாம். சரியா, ஸோ இது என்ன அப்படின்னா Coinmarketcap. ஸோ இதை பற்றி யாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது. இதில் என்ன அப்படின்னா இதில் வந்து சேஃபாலில் 10% டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து கொடுக்குறான். சரியா, இது யாருக்கு கிடைக்குன்னா 1000 டைமண்ட். ஸோ இந்த டைமண்ட் எப்படி கிளைம் பண்ணுறது நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஜஸ்ட் வந்து லாகின் பண்ணாலே வந்து டைமண்ட் டெய்லி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா 1000 டைமண்ட்டுக்கு மேலே இருக்கும். சரியா, நான் மோஸ்ட்லி நான் நிறைய நாள் பண்ணதில்லை. அதனால் எனக்கு 490 தான் இருக்குது. ஸோ 1000 டைமண்ட் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 10% கூப்பன் கிடைக்கும். அதையும் நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த செக் அவுட் பேஜில் என்ன கேட்கும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து கோடு இருக்கா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் அந்த கோடை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா அடிஷ்னல் 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். சரியா, ஸோ இதை வந்து தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஆர்டர் போட்டு எவ்வளோ நாளில் ப்ரோ வரோம், உடனே வந்துருமா இந்த டவுட் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அதில் என்ன காமிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 to 50 days ஆகும் அப்படின்னு வந்து காமிச்சிது. எவ்வளோ நாளில் வரும் அப்படின்னு வந்து ஷுவராக வந்து தெரியலை. நான் ரிசீவ் ஆனதும் நான் வந்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரியா, ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வாலெட். அதே மாதிரி ஃபைனல் டவுட், இது யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து மொபைல் வாலெட் யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன உங்களோட ப்ரைஸ் கீ எல்லாம் ஹார்ட்வேர் வாலெட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இதான் வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கின பிறகு வேறு எதுவும் டவுட்னாலும் நீங்கள் வந்து நான் வந்து குரூப்பில் வந்து போடுறேன். ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் மொபைல் வாலெட் ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஹார்ட்வேர் வாலெட், முழுக்க சேஃப்டி. சரியா, ஓகே கைஸ், இதான் வந்து சேஃபால் வாலெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான வீடியோ. சிம்பிள் ஸ்டெப் தான். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.